ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷேக்கர்ஸ் உலகம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொண்டக்கடலை கறி எப்படி ஈஸியாக குக்கரில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 துண்டு தேங்காவை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கூடவே 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில் ஹீட் ஆகணுன்னே ஒரு 3 கிராம்பு 2 துண்டு பட்டையை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் கீரி ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த டைமில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வெந்து வரணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு ஒன்றுக்கு ஒன்று வெந்து வந்தால் தான் நல்லாயிருக்கும் கிரேவியை பார்க்க. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துட்டு, இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது கலருக்காண்டி ஆட் பண்ணுறது தான். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலா எண்ணெயிலே நல்லா வேகிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலையை ஒரு 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா தேங்காய் எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சப்பாத்திக்குங்கிறதுனால கொஞ்சம் செமி கிரேவியாக தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இப்போ குக்கரோட லிட்டு போட்டு ஒரு 4 விசில்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்போ 4 விசில்ஸ் வந்துருச்சு. நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நம்ம கொண்டக்கடலையை தனியாலாம் வேக வைக்கலை, மொத்தமாக சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். ஆனாலும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொண்டக்கடலையை கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டக்கடலையை மட்டும் இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு விட்டாச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா நமக்கு சூப்பரான கொண்டக்கடலை கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.